சொன்னா எங்களை ரட்சிங்கப்பா, எங்களை ரட்சிங்கப்பா, எங்க கஷ்டத்திலிருந்து எங்களை ரட்சிங்க, எங்க வியாதியிலிருந்து எங்களை ரட்சிங்க, எங்க பிரச்சனையிலிருந்து எங்களை ரட்சிங்க, எங்க போராட்டத்திலிருந்து ரட்சிங்க, எங்க பணத்திலிருந்து ரட்சிங்க, எங்க கஷ்டத்திலிருந்து ரட்சிங்க, எங்க பள்ளியிலிருந்து ரட்சிங்க, எங்க வேலையிலிருந்து ரட்சிங்க, எங்க ஆளுநரே ரட்சிங்க, 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 ரட்சிங்க கேளுங்க. எங்களை ரட்சிக்க மாட்டீரா? எங்களை ரட்சிங்கப்பா. எங்க வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், எங்களை ரட்சிக்க கடைசி காலத்துல எங்களை ரட்சிக்கிறது நீங்களாப்பா, எங்களை ரட்சிக்கிறது நீங்களாப்பா, எங்களை ரட்சிக்கிற ஆண்டவர் நீங்களாப்பா, எங்களை உறுத்துகிறவர் நீங்களாம், எங்களை ரட்சித்து நடத்துகிறவர் நீங்களாப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசுப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசுப்பா உங்களுக்கு நன்றி. மனதார ஆண்டவரை துதியுங்க, மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர்தான் நமக்கு ரட்சிப்போம், அவர்தான் நமக்கு ரட்சிப்பு கட்டளை, அவர்தான் நமக்கு ரட்சிப்போம், நம்மை ரட்சிக்கிறவர்கள் அவர்தான், அவர்தான் ரட்சிப்போம். அன்னைக்கு எருசலேம் நகரத்தின் மக்கள் எல்லாரும் சொல்லி எங்களை ரட்சிக்கப்பான்னு சொன்னாங்க, எங்களை ரட்சிக்கப்பான்னு சொன்னாங்க, எங்களை ரட்சிக்கப்பான்னு சொன்னாங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ரட்சிக்கிறவரே ஆண்டவரே, நீயே உங்களை ரட்சிக்கிறவரப்பா, நீதான் நம்மை ரட்சிக்கிறவரப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கடவுளே, நன்றி கடவுளே. அப்பா உனக்கு ஸ்தோத்திரம், இயேசுப்பா உனக்கு நன்றி, இயேசுப்பா உனக்கு நன்றி. நீ எவ்வளவு நல்ல தேவனப்பா, எவ்வளவு பெரிய ஆண்டவரப்பா, எங்களை பாவத்தை மக்கள் வாழ்ந்து இருக்கிறார். அந்த மக்களை நீங்க ரட்சிங்கப்பா, நீங்க ரட்சிங்கப்பா, நீங்க தான் ரட்சிக்கணும்ப்பா, நீங்க தான் ரட்சிக்கணும். மனுஷன் ஒருவன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே உங்களுடைய கரத்துல எங்க தாழ்வு ஒப்பு கொடுக்கிறையா, எங்க தாழ்வு ஒப்பு கொடுக்க. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
உங்க பரிசுத்த ஆலயத்துல நாங்கள் வந்து நிற்க எங்களுக்கு கிருபை கிடைத்ததே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் நாங்க ஆராதிக்க கூட முடியல, வீட்டிலேயே முடங்கி கிடந்தோம். இந்த வருஷத்துல நீ வந்து ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க. உங்க நாம மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிற அடியின் மறைத்தினர் வெளிப்படுது. அடியுடைய வாயு வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் தகப்பனை உங்களுடைய சமூகத்துல பிரீதியா இருக்கட்டும். நீங்க பேசுங்க, நாம கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு நாள், ஒரு திருநாள் என்று நாம் சொல்லலாம். அல்லேலூயா. பொருத்தோலை பண்டிகை திருநாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், இதை ஆண்டவரே முக்கியத்துவப்படுத்தின ஒரு நாள். ஆகவே நம்ம எல்லாருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அல்லேலூயா. பரிசுத்த வேதத்துல இந்த குருத்தோலை பண்டிகை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும், மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்திலே 28 வசனத்திலிருந்து 40 வசனம் வரைக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்துல 12 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான காரியம் இந்த குருத்தோலை பண்டிகை திருநாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த குருத்தோலை திருநாள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இயேசு கிறிஸ்து பவனியாக பெத்பகே பெத்தானியா என்கிற இடத்திலிருந்து எருசலேமை நோக்கி ஒலிவமலையிலிருந்து அவர் பவனியாய் புறப்பட்டு வந்த ஒரு நிகழ்வு பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் பட்டணம் 40 ஆண்டு காலமாக தாவீது அரசாட்சி செய்து அங்கு எபூசியர்களுடைய கைகளிலிருந்து கைப்பற்றி அதை தன்னுடைய தேசத்தின் தலைநகரமாக மாற்றிக்கொண்ட ஒரு பட்டணம் இந்த எருசலேம் என்கிற ஒரு பட்டணம். அந்த எருசலேமில் தான் கர்த்தருடைய ஆலயமானது அங்கே உருவாக்கப்பட்டது என்றுதான் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே பஸ்கா என்கிற பண்டிகையை ஆசரிக்கும்படியாக, அனுசரிக்கும்படியாக, கொண்டாடும்படியாக, சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக திரளான மக்கள் கூட்டம் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி வந்திருந்தார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் இயேசு என்கிற இரட்சகர் வருவாரா, இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவாரா, வரமாட்டாரா என்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்பி இருந்தது. காரணம் என்னவென்றால், அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து கண் பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தார், வியாதியுள்ள மக்களை சுகமாக்கினார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், பேச முடியாதவர்களை பேச வைத்தார், நீண்ட நாள் வியாதியை சுகமாக்கினார். அது மாத்திரமல்ல, மரித்து 4 நாள் ஆகி போய் நாற்றம் எடுக்குமே நாறுமே என்று சொல்லப்பட்ட லாசருவை அதே பெத்தானியா என்கிற ஊரிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இதையெல்லாம் மக்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அந்த பஸ்கா என்கிற பண்டிகைக்கு ஆயத்தப்பட்டு கூட்டம் கூட்டமாய் திரளாய் வந்திருந்த எருசலேம் நகரத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டம் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தார்கள். இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படி இருப்பார் என்பதை பார்ப்பதற்காக வெகு தொலைவில் இருந்து, வெகு தூரத்தில் இருந்து நீண்ட நாள் பிரயாணம் பண்ணி வந்த மக்கள் கூட்டங்கள் உண்டு. இன்னொரு பக்கம் யோவான் 11 அதிகாரம் 55 57 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற வசனங்களின் படியாக இயேசுவை பிடிப்பதற்கு வகை தேடிக் கொண்டிருந்த இன்னொரு
கூட்டமும் அங்கே இருந்தார்கள். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் இயேசுவை எப்பொழுது பிடிக்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருந்த ஒரு கூட்டமும் அங்கே இருந்தது. இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தின் நடுவில் தான் ஒரு பெரிய கூட்டமாக, பல லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக 5 பேர், முதலாவது 12 பேராக தூங்கப்பட்ட பவனியானது 70, இன்னொரு 70 சீடர்கள் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் இணைந்து கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு அந்த பண்டிகைக்கு வந்த மக்கள் இணைந்து கொண்டார்கள். வர வர கூட்டம் பெரிதாகிக் கொண்டே வருகிறது. கட்டுக்கடங்கவில்லை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திரள் கூட்டமாய் மாறிவிட்டது அந்த கூட்டம். அதுதான் அந்த நாள் பொறுத்தோலையின் திருநாள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் வேதத்திலே எதுவும் ஆண்டவர் நடத்துகிறது எல்லாம் திடீரென்று நடைபெறுவது அல்ல. அவர் கழுதையில் பவனி வந்தது திடீரென்று நடந்தது அல்ல. அவர் பவனியாக வந்தது திடீரென்று நடந்தது அல்ல. திடீரென்று ஒரு ஆரவாரம் உண்டாகவில்லை. எதுவும் திடீரென்று நடைபெறவில்லை. காரணம், நாம் முதலாவது வேத பாடமாக வாசிக்க கேட்டோமே, நாம் சகரியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. நாம என்ன செய்யணுமா? கம்பீரிக்கணுமா? இன்னைக்கு கம்பீரித்து பாடுனீங்களா? கம்பீரித்து பாடணும்னா இன்னொரு பாட்டு பாட வேண்டியதா? எல்லாரும் எழுந்து நிற்க வச்சு அல்லேலூயா கம்பீரித்து பாடு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அதுதான், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அதே வார்த்தை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆகவே இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த கொடுத்தோலை திருநாள் முக்கியமான ஒரு நாள். காரணம், ஏன் முக்கியமான ஒரு நாள்? அந்த நாளை குறித்து இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அறிந்திருந்தார்களா? அந்த நாள் தெரியல. இன்னைக்கு மற்ற மக்கள் என்ன குருத்தோலை பிடிக்கிறாங்க, குருத்தோலை வச்சிருக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களுக்கு கூட தெரியல. நீங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 12:16. இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. அப்ப எப்ப அறிஞ்சாங்க தெரியுமா? இயேசு மறுரூபமாக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த பின்னாடிதான் இது எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சோ அப்படின்னு அறிந்து கொண்டார்கள். இயேசுவை, இந்த காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் கூட அறியாதிருந்தார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அங்கே ஒலிவ மலையின் சாரல் பகுதியிலிருந்து, மலை அடிவாரத்தில் இருந்து அவர் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர் பவனியாய் புறப்பட்டு சென்றாரே. இந்த நிகழ்ச்சியானது சுமார் 400 வருஷங்களுக்கு முன்பதாய் வாழ்ந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். இப்படி ஒரு நாள் நடக்கும், இப்படி ஒரு மனுஷகுமார உலகத்தில் வருவார், பாவங்களை போக்கும்படியாய் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் ஒரு ஆண்டவர் வருவார் என்று எழுதி வைத்தார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் அவர் எழுதி வைத்தார். அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 2 காரியத்தை சுருக்கமா உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதல் காரியம், இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் என்பதை குறித்தும், உங்களிடத்தில் வருகிறவர் உங்களை சந்திக்கும்படியாக வருகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்தும் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் தெரியுமா? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த நாளை குறித்து நாம் சந்தோஷத்தோடு பாடினோம், மகிழ்ந்தோம், துதித்தோம், ஆண்டவரை ஆராதனை செய்தோம் அல்லவா? இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் வாசிக்க வேண்டாம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில், பாருங்க, அடிவாரத்தில் வந்துட்டாரு. சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்படி என்றால் இது எப்படிப்பட்ட நாள் என்றால், கர்த்தரை மிகுந்த சத்தத்தோடு புகழ்ந்து ஆராதிக்கிற ஒரு நாள். அல்லேலூயா! கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு நாள், கர்த்தரை புகழ்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள். எப்படி? மிகுந்த சத்தத்தோடு. அல்லேலூயா! அல்லேலூயா! அல்லேலூயா சொல்லுங்க கூட எங்க ஐயா சொல்றது, நானே காலையில இருந்தே உபவாசத்தோடு தண்ணி கூட குடிக்காம வந்திருக்கிறேன், பலனே இல்ல. உங்களுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, நீங்க அல்லேலூயான்னு சத்தமா சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா! எப்படி துதிச்சாங்களா? மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆகவே அந்த குருத்தோலை பண்டிகை திருநாள் எப்படிப்பட்ட திருநாள் என்றால், மிகுந்த சத்தத்தோடு தேவனை ஆராதித்தார்கள். எதற்காக என்று சொன்னால், தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். 39ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உங்களுடைய சீஷரை அதட்டும். அவங்கள ரொம்ப சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுங்க. என்னையா இப்படி இந்த சர்ச்சில் உள்ளவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க, அல்லேலூயான்னு சொல்றாங்க, சத்தம் போடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. மெதுவா சத்தம் போடுங்க, மெதுவா ஆராதிங்க. அல்லேலூயா! ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க, நாங்கெல்லாம் நிறைய பேர் வீட்டு வாடகை வீட்டுல இருக்கிறோம், நாங்க அங்க போய் நல்ல சத்தம் போட்டு ஆராதிச்சா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? கட்டினவங்களுக்கு ஒரு வீடு, கட்டாதவங்களுக்கு 1000 வீடு. அல்லேலூயா! ஆண்டவரை துதிக்கிறத நம்ம மறந்துட கூடாது. அல்லேலூயா! அது எந்த இடமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த நேரமா இருக்கலாம், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அப்படி துதிச்சதுனால ஆண்டவர் அவங்களுக்கு துணையா வந்து நின்றாரு. அல்லேலூயா! துதிப்பதற்கு வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நல்லா துதிக்கணும். ஆலயத்துக்கு வந்தா கவலையை மறந்து, கஷ்டத்தை மறந்து, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து ஆண்டவரை மன நிறைவோடு துதிக்கணும். அல்லேலூயா! முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா! ஏதோ கடமைக்காக உப்பு சப்பில்லாம ஆண்டவரை நாம் துதித்து விட்டு போய்விடக் கூடாது. மிகுந்த சத்தத்தோடு கர்த்தரை புகழ்ந்து ஆராதித்தார்கள். பரிசேயர்கள் சதிசேயர்கள் வந்து சொல்றாங்க, போதகரே, உங்கள் மக்களை அதட்டும், சத்தம் போடாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் என்ன ஏசப்பா என்ன சொல்றாங்க? 40ஆம் வசனத்துல, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளை கூப்பிடும். அல்லேலூயா! இவங்க வர்ஷிப் பண்ணாம இருந்தா, பிரைஸ் பண்ணாம இருந்து கையை கட்டிக்கிட்டே லைக் எ ஸ்டாச்சு மாதிரி சில மாதிரி நின்னுக்கிட்டு போனா, துதிக்கிற மக்களை நான் கொண்டு வந்துருவேன். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் பேசாவிட்டால், இவர்கள் துதிக்காவிட்டால் இந்த கல்லுங்க சத்தம் போடுறோம். அல்லேலூயா! நம் ஆண்டவரை பாருங்க, அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவர். பிரியமானவர்களே, மத்தேயு 21:15 பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர், வேத பாரகர்கள் எல்லாரும் அவங்க துதிக்கிறத பார்த்து என்ன செஞ்சாங்களாம்? கோபம் அடைந்தார்களாம். அப்படிதானே போட்டிருக்குது. யாங்க துதிச்சா என்னங்க கோபம்? நிறைய பேர் துதிச்சா கோபம் வரும். துதிக்கும் பொழுது கோபம் மாறணும். அல்லேலூயா! குணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், நடைகள் மாறும், உடைகள் மாறும், செயல்கள் மாறும், வாழ்க்கை முறைகள் மாறும். ஆனா பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்களா?
கோபப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரத்துல இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா, வர்ஷிப் வந்து ஒரு பர்ஃபார்ம் மாதிரி ஆயிப்போச்சு. நல்லா ஸ்டைலா அப்படியே நல்ல ஒரு சின்ன ஒரு ஆட்டுத்தாடி மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா வந்து அப்படியே ஒரு கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு அப்படியே கைய காலை தூக்கிக்கிட்டு அப்படி ஆடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றது மாதிரி இன்னைக்கு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லங்க, முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு எண்ணி பார்த்து பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும், ஆசீர்வாதம் என்னவென்றாய் நம்ம பாடுகிறோம் அல்லவா, கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். என அருமையானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆகவே அந்த குருத்தோலை நாள் என்பது டே ஆஃப் பிரைஸ். It's a day of praise. ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாள். இரண்டாவது, அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மத்தேயு 21 அதிகாரம் 12-13 வாசிக்கிறோம். இப்ப ஏசப்பா போயிட்டே இருக்காங்க, கழுதையில பவனியா போயிட்டு இருக்காங்க. சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. கடைகளை வெட்டி போடுறாங்க, அவங்க வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாரும் பாடி துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. இப்ப ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்துட்டாரு, பக்கத்துல வந்துட்டாரு, ஆலயத்துக்கு வர்றாரு, சந்தோஷமா வர்றாரு, மன நிறைவோடு வருகிறாரு. பஸ்கா பண்டிகை ஆசரிக்க கூட்டமா வந்திருக்கிறாங்க, பண்டிகை கிறிஸ்தவம் வந்திருக்கிறாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவம் வந்திருக்கிறாங்க, பலி செலுத்தக்கூடிய கிறிஸ்தவம் வந்திருக்கிறாங்க, கடவுளுக்கு ஆராதிக்கிற கிறிஸ்தவம் வந்திருக்கிறாங்க, பேர் கிறிஸ்தவம் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா அங்க என்ன இல்ல தெரியுமா? பலி இல்ல, துதி இல்ல. ஆலயத்துல என்ன இருக்கணும்? பலி இருக்கணையா, அங்க துதி இருக்கணும். ஆண்டவருக்கு கோபம் வந்தது. என்ன பண்ணார் தெரியுமா? யோவான் 6 நீங்கள் வேதத்துல 12ஆம் அதிகாரத்தை அந்த வசனத்தை வாசிங்க. 12-14. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவரை பத்தி இங்க சொல்லு. மத்தேயு 21:12-13 வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, ஆலயத்துல யார் இருக்கிறாங்க? விற்கிறவங்க இருக்கிறாங்க, கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரும் வெளியே போ. விற்கிறவன், கொள்றவன், வியாபாரம் பண்றவன். அந்த நாள்ல என்ன நடந்துச்சு? என்னையா நீங்கெல்லாம் நம்ம சர்ச்சில யாழ விடுறோம் இல்லையா, அதான் ஆசீர்வாத கட்டளை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கூட வாலிய தம்பிமார் விற்கிறது அது வியாபாரம் அப்படின்னு நினைச்சிடாதுங்க. அது அவங்க ஒரு சின்ன உதவி, ஒரு சப்போர்ட் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வியாபாரம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஆலயத்துல பலி இருக்குதாடி வந்து பாக்குறாரு, துதி இருக்குதாடி வந்து பாக்குறாரு, ஆராதனை இருக்குதாடி வந்து பாக்குறாரு. எதுவுமே இல்ல. அங்க ஜோரா என்ன நடக்குது? வியாபாரம் நடக்குது. அந்த நாள்ல ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் மக்கள் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்க. பஸ்கா பண்டிகைக்கு பலி செலுத்துறது. தூரமான இடத்துல இருந்து ஆடை கொண்டு வரணும்னா கஷ்டம். ஆகவே என்ன பண்ணுவாங்க, அங்க வேதபாரர்கள் ஒரு ட்ரெண்ட், ஒரு அது என்ன சொல்லுவாங்க, குத்தகை எடுத்திருப்பாங்க. அவங்க குத்தகை எடுத்துக்கிட்டு அங்க வந்து ஒரு ஆடு 1000 ரூபாய் 2000 ரூபாய் விற்கிறது, கமிஷன் வச்சு விற்கிறது. அது ஒரு பெரிய வியாபாரம். அங்க ஆடை விற்கிறது, புறாவை விற்கிறது. காரணம், அது ஒரு பெரிய தொழிலாகி போயிடுச்சு. இந்த வேதபாரகர்கள் பிரதம ஆசிரியர்களுக்கு ஏன் கோபம் வந்துச்சு அப்படின்னா, என்ன செஞ்சாங்க? பஸ்கா பண்டிகையில பலி செலுத்துறதுக்கு திரளான மக்கள் வருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஆட்டை 2000 ரூபாய்க்கு வித்து கமிஷன் வச்சு சம்பாதிச்சிருவாங்க. இது எல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. கொள்ளைக்காரர்களுடைய வீடா என் வீடை மாத்திட்டீங்களே. ஒரு கொள்ளைக்கார, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றி விட்டீர்களே. கள்ளர் குகை. என கருமையானவர்களே, கள்ளனை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொல்லும்போது அவன் திருடன் அப்படிங்கிறார். அப்படிதானே? திருடன் என்ன செய்வான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். திருடன் எதுக்காக வருவான்? கொள்ளை அடிக்கிறதுக்கு வருவான். ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பணம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதுதான் திருடனுடைய நோக்கம். அங்கே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகும்பொழுது அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். கள்ளர்கள் என்ன செய்தாங்க? எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு அவனை எப்படி விட்டாங்களாம்? குற்றுயிராய், கொஞ்சம் உயிர் இருக்கிற அளவு விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் கள்ளர்கள் செய்யக்கூடிய காரியம். எனக்கு அருமையானவர்களே,
ஆகவே இந்த ஆண்டவர் வந்து அவங்களை சாட்டை எடுத்து என்ன செஞ்சாரு, அடிச்சு கோபப்பட்டாரு. ஆண்டவர் இங்கதான் கோபப்பட்டாருன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் வெளியே துரத்தி, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. அப்படி என்றால் இரண்டாவது இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சுத்திகரிப்பின் நாள். அல்லேலூயா. அது ஒரு துதியின் நாள் மாத்திரமல்ல, பிரைசிங் டே மாத்திரமல்ல, அது வந்து பியூரிபிகேஷன் டே. அது ஒரு சுத்திகரிப்பின் நாள். நாம் பியூரிபிகேஷன் பண்ணணும்னா ஆண்டவர் தான் நம்மை சுத்திகரிக்க கூடியவர். அல்லேலூயா. அவர் தான் நம்மை சுத்திகரிப்பார். வெளியே பார்த்தா அந்த சர்ச்சை நல்ல அலங்காரம், நமக்கு கூட ஆலயத்தை அழகா கட்டி இருக்கிறோம், வெளியே பார்க்கறவங்க அழகா இருக்குது ஐயா அப்படிங்கிறாங்க. ஆனா ஆலயம் என்பது அலங்காரம் அல்ல. இங்க பாத்தீங்கன்னா வாலிப தம்பிமார் உண்மையில அதுல அப்ரிசியேட், உங்களை குறை சொல்லல. வாலிப தம்பிமார் நேற்று ராத்திரி எல்லாம் டெக்கரேட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இது அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். நம்ம அவருடைய நடமாடு ஆலயமா இருக்கிறோம். வெளியே பார்த்து அழகான டெக்கரேஷன் தான், ஆனா உள்ள நம்முடைய உள்ளான வாழ்க்கையில நம்முடைய கண்கள், மற்றவர்கள் கண்கள் நம்மை காண முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமானவைகள், அருவருப்பானவைகள், அசிங்கமானவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு நாம் அதை சுத்திகரிக்க ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. காரணம், இது ஒரு சுத்திகரிப்பின் நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை மத்தேயு 24 அதிகாரத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க, தேவாலயத்தை காட்டுறாங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவாலயம் ஒரு கல்லில் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிபட்டு போகிற காலம் சொன்னார். ஏன்னா மக்கள் மனம் திரும்பல, ஆலயத்தை பற்றி பெருமை பாராட்டினார்களே ஒழிய உள்ள வாழ்க்கையில சரியில்லை, வாழ்க்கையில மாற்றம் இல்லை, தகர்க்கப்பட்டு ஒரு பலிபீடம் சரிப்படுத்தப்படல, குடும்ப வாழ்க்கை சரிப்படுத்தப்படல, ஐக்கியங்கள் சரிப்படுத்தப்படல, அன்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, குழப்பங்கள், பிரிவினைகள், போராட்டங்கள், மானசீக காரியங்களுக்கு முக்கியத்துவமான காரியங்கள். ஆண்டவர் அருவருத்தார், ஆண்டவர் அருவருத்தார். எருசலேம் ஆலயம் வெளியே பார்க்க அழகு, ஆனால் உள்ளே கள்ளர் குகை, உள்ளே கள்ளர் குகை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அல்ல. வெளியே பார்க்கிறது சூப்பரா 10 நல்ல அழகா மொசைக்கு கிரானைட்டை போட்டு ஒரு பெரிய சிலுவை வச்சு நல்ல போராட்டத்தை போராடினாரு, ஓட்டத்தை முடிச்சாரு. ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை தப்பா இருந்திருக்கும். 2 மனைவி வச்சுக்கிட்டு வாழ்ந்திருப்பாரு, குடிகார வாழ்ந்திருப்பாரு, தீய பழக்கத்தோடு வாழ்ந்திருப்பாரு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாம போயிருப்பார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றாம போயிருப்பார். ஆனா அவர் நல்ல போராட்டத்தை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, பியூரிபிகேஷன் டே, ஆண்டவர் சுத்திகரிப்பின் நாள். ஆகவே அந்த கொடுத்தோலை நம்ம கற்றுக் கொடுக்கிற நாள். இது என்ன நாள் அப்படின்னா, துதி நாள் மாத்திரமல்ல, சுத்திகரிப்பினால். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இன்னொரு காரியம், ஆண்டவர் எதற்காக இன்றைக்கு நம்மை சந்திக்க வருகிறார். எனக்கு அருமையான மூன்றாவது காரியம், மத்தேயு 21:14 வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே வாசிங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவனிடத்துக்கு வந்தார்கள். அது வரைக்கும் குருடர்களுக்கு சப்பானிகளுக்கு சொல்லி பொதுவா தேவாலயத்தில் இடம் கிடையாது. எருசலேம் தேவாலயத்துல குருடர்களுக்கு சப்பானிகளுக்கு வேதத்துல இருக்குது. சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுது குருடர்கள் சப்பானிகள் இங்கதான் இருக்கணும், இதை தாண்டி அங்க வந்துடக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடாது. குருடர்கள் சப்பானிகள் தீட்டுள்ளவங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சார். ஆனா அந்த இடத்துல இருந்த குருடர்கள் சப்பானிகளை பிரதான ஆசிரியர்கள் துரத்தி விட்டுக்கிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாரையும் துரத்தி விட்ட உடனே இப்ப யாரெல்லாம் வர்றாங்க, குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்துல அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்படி என்றால் அது இந்த குருத்தோலை பண்டிகை திருநாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள், ஆண்டுடைய வல்லமை. எனக்கு அருமையானவர்களே, எல்லாரையும் சுகமாக்கக்கூடிய அவருடைய வல்லமை வெளிப்பட்ட நாள் இந்த குருத்தோலை திருநாள். அந்த நாளில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
ஆண்டவர் நமக்காக வருகிறார். அந்த திருநாளில் அன்னைக்கு ஆண்டவரை துதித்தார்கள் மக்கள். மகிழ்ச்சியோடு மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவரை துதித்தார்கள். அங்கே சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். எல்லாம் வெளியே உள்ள அலங்கார முக்கியத்துவம் அல்ல, உள்ளான வாழ்க்கை முக்கியத்துவம் என்பதை ஆண்டவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அங்கே கண் பார்வையற்றவர்களை, குருடர்களை, வியாதி உள்ளவர்களை, பலவீனம் உள்ளவர்களை, அங்கவீனம் உள்ளவர்களை சுகமாக்கி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தின நாள் அந்த குருத்தோலை திருநாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்றார். எப்படி சந்திக்க வருகிறார் என்றால் யோவான் 12:14 வாசித்து பார்த்தால், இதோ ஒரு ராஜா வருகிறார், ராஜாதி ராஜாவாய் அவர் வருகிறார். யோவான் 12:14 வாசிங்க. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. நம்மை சந்திக்க வருகிற ராஜா. அவர் யார்? ராஜாதி ராஜா. உன் ராஜா. அவர் யார்? அவர் ராஜா. அவர் ராஜா. பிறக்கும் பொழுதே அவர் ராஜாதி ராஜாவை பிறந்தவர். யோவான் 6:15 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தம்மை ராஜாவாக்கும்படியாக அன்றைக்கு மக்கள் பல நேரத்தில் பிரயாசப்பட்டாங்க, முயற்சி பண்ணினாங்க. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை விட்டு விலகி போனார் என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு எந்த சூழ்நிலையிலும் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் ராஜா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னாரு, நரிகளுக்கு கூட என்ன உண்டு, பறவைகளுக்கு கூட என்ன உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை சொன்னவர். ஆண்டவரே நீர் தான் ராஜான்னு சொல்லி கிரீடத்தை தூக்கிட்டு வந்தாங்க. அவரோ அதை விட்டு விலகி போனார். ஏன்னா மக்களுடைய கான்செப்ட் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, இவர் ஒரு ராஜாவா மாத்திரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த மக்களை அன்றைக்கு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சாங்க, தீர்க்கதரிசிகள் நியாயம் விசாரிச்சாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அடம்பிடிச்சு அழுத பொழுது ஆண்டவர் அவர்களுடைய மனசுக்கு ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை சாமுவேல், நீ என்னை தான் தள்ளினார்கள், நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள். அவங்க மனசு சொல்றதுபடி, அவங்க விரும்புகிறபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்று சொன்னார். சவுல் என்கிற ராஜாவை முதலாவது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். தாவீது, சாலமோன், படிப்படியாக பல ராஜாக்கள் வந்தார்கள். அந்த ராஜாக்களுக்கு பிற்பாடு சாலமோன் காலத்துல மனசு மாம்ச விரும்பினபடி ஆசைப்பட்டான். எல்லா பெண்களையும் திருமணம், ஏராளமா திருமணம் பண்ணினான். அதனால என்ன ஆனது, எல்லா விக்கிரக வழிபாடுகளும் இஸ்ரவேலுக்குள்ள வந்து விட்டது. எல்லா விக்கிரக வழிபாடுகளும் இஸ்ரவேலுக்குள்ள வந்த உடனே மக்கள் என்ன செய்தாங்க, நல்ல செல்வாக்கு, நல்ல வசதிகள், நல்ல செழிப்பு. இப்ப என்ன செஞ்சாங்க, மனம் போல வாழ ஆரம்பித்தாங்க, விருப்பம் போல வாழ ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்து பார்த்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், யாரும் மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல. அசீரிய ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்தார். திக்லாத் பிளேசர் வந்தான், எல்லா மக்களையும் அசீரியா தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். மனதிருந்தாங்க, செய்த தவறு உணர்ந்து அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. ஆண்டவர் மறுபடியும் வீட்டு கொண்டு வந்தார். திரும்ப அவங்க மனதிரும்பாம ஆண்டவருக்கு முகத்தையில முதுகை காட்டினாங்க. என்ன நடந்துச்சு, பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சரை வர சொன்னாரு. திரும்ப பாபிலோன் ராஜா வந்து என்ன செஞ்சான், எல்லாவற்றையும் இழுத்துக்கிட்டு எங்க போயிட்டான், பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நெகமியா, எஸ்ரா எல்லாரும் அங்க இருந்தாங்க. அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க, மனம் பாரத்தோடு அவங்க அழுது ஜெபித்தாங்க, பாவ அறிக்கை செஞ்சாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க. அவங்க மன்றாட்டை கேட்டு மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் பைபிள்ல உள்ள சத்தியம். அல்லேலூயா. இதெல்லாம் ஹிஸ்டரி, வரலாறு. இதை மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. இதனால இஸ்ரேல் மக்களுடைய கான்செப்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, பாவம் செஞ்சு கஷ்டப்பட்டதுனால சுமார் 400 வருஷமா ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்போ இந்த ராஜா ரோம சீசருக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் ஆண்டவரே, எங்களை மீட்பதற்கு ஒரு ராஜா வேணும், எங்களை விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ராஜா வேணும், எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ரட்சிக்க ஒரு ராஜா வேணும். ராஜா வரமாட்டீரான்னு சொல்லி வேசியாவே வேசியாவே வாரும் என்று சொல்லி அழுதாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் ஒருவன் 1 மைல் தூரம் அந்த ரோம போர் சேவை நடப்பதற்கு பலவந்தம் பண்ணுனா 2 மைல் தூரம் புறப்பட்டு போங்க, உங்கள்கிட்ட இருக்கிற வஸ்திரத்தை இழுத்து கொள்ள கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஒரு கணத்துல அடிச்சாம்னா அடுத்த கணத்தை காட்டு எது சொன்னார்னா ரோமர்களை பார்த்து சொன்னார். ரோமர்களுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க, அவங்க ஒரு கணத்துல ஒண்ணு அடிச்சுட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு எதிர்த்துட்டா, யார் அடிச்சுட்டா தெரியுமா, யார் மேல கை வச்சுட்டா தெரியுமா, பாரு என்ன நடக்குது பாரு, எனக்கு குடும்பம் இல்லையா, பேக்ரவுண்ட் இல்லையா, பாரு அப்படி
அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கணத்துல உன்னை அடிச்சுட்டான்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை, அதனால அந்த ரோம போர்ச்சவே ஒரு கணத்துல உன்னை அடிச்சா கூட ஐயா பரவாயில்லை, இன்னொரு கணத்துல அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு போ, தாழ்ந்து போ, ஒப்புரத்து போன்னு சொல்லி ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நீ ஒரு விருந்து வீட்டுக்கு போயிடுற, விருந்து வீட்டுக்கு நல்ல விருந்துக்கு ஏற்ற டிரெஸ் உடுத்திட்டு போயிட்டு இருக்கிற, அப்பொழுது ஒரு ரோம போர்ச்சேவன் வருகிறான், வந்து சொல்ற அவன் சட்டையை பிடிச்சி இந்த பெட்டியை தூக்கிட்டியா பின்னாடி வா அப்படின்னு சொல்லி பலவந்தம் பண்ணுனா நீ 1 மைல் தூரம் இல்ல 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற சத்தியங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் காலத்துலதான் இஸ்ரவேல் மக்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தொடங்குகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தொடங்குகிறது. ஆக மக்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் இவர் பாரு 5 அப்பத்தை எடுக்கிறாரு, 5000 பேரை போஷித்து முடிச்சிடறாரு, 4 அப்போஸ்தலர் சிறுமீன்களை எடுத்து அவர் என்ன செய்கிறார், அவர் பல 1000 மக்களை போஷித்து முடிக்கிறார். இது எல்லாம் மக்கள் பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டு இவர் தான் சரியான ராஜா, நம்மளை என்ன செய்ய முடியும், மீட்டு ரட்சிக்கிறவர் அப்படின்னு ஆண்டவரை பற்றி ஒரு கணக்கு கணிப்பு கணிச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை சந்திக்க வந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவை வந்தார் என்று சொன்னால், அவர் என்ன ராஜாதி ராஜாவாய் அவர் நம்மை வந்தார். பொதுவாக ராஜாக்கள் அந்த நாட்களில் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பாருங்கள். ராஜாக்கள் வரும் பொழுது வழியில் வஸ்திரங்களை விரிப்பார்கள், அங்கே மரக்கிளைகள் வெட்டி போடுவது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அல்ல, ராஜாக்கள் காலத்தில் பழக்கமுள்ள யெகூ என்கிற மனுஷன் ராஜா அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர் நடந்து வருகிற பாதையிலே கிளைகளை வெட்டி போட்டார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த நாட்கள் நியாயம் விசாரித்தவர்கள் ராஜாக்கள் கழுதையில் அவர்கள் பவனி செய்தார்கள், சென்றார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாம் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. ஆனால் நம்முடைய ராஜா, நம்மை சந்திக்க வருகிற ராஜா, அவர் எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? எரேமியா 10:10 நித்திய ராஜா, அவர் நித்திய ராஜா. இன்னும் சங்கீதம் 24:7 அவர் மகிமையின் ராஜா. இன்னும் 1 தீமோத்தேயு 6:15 அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவில்லை, அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ராஜா இன்றைக்கு நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவை சந்திக்க வருகிறார்? அவர் ரட்சிப்பின் ராஜாவாய் வருகிறார். யோவான் 12:13 வாசிங்க. 12:13 யோவான் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு கூட்டமா மக்கள் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ஓசன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 3 அர்த்தம் சொல்றாங்க. நிறைய அர்த்தத்தை நிறைய வேத அகராதியில நிறைய அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. சில காரியங்களை மட்டும் ஓசன்னா அப்படின்னா தேவனே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சிங்கப்பா. ஓசன்னான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்களை ரட்சிங்கப்பா. நம்முடைய ஆண்டவர் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? நீங்கள் வேதத்தில் லூக்கா 1:49 வாசித்து பாருங்கள். மரியாள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்பொழுது சொல்லுகிறாள், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதுங்க? பரிசுத்தம் உள்ளது. அவரை போல பரிசுத்தம் உள்ளவங்க யாரும் இல்லையே. நம்மள ஒரு ரட்சிக்கணும்னு சொன்னா அந்த தெய்வம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்மளை ரட்சிக்கணும்னா அந்த தெய்வம் பரிசுத்தமா இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தெய்வம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணை உடைய தெய்வம். நீ என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி கூடியிருந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்ட தெய்வம். அல்லேலூயா.
பரிசுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் தான் ரட்சிக்க முடியும். ஒரு மனுஷனை ரட்சிக்கணும், அவர் தான் ரட்சிப்பின் தெய்வம். அவர் ரட்சிப்பின் ராஜாவாக புறப்பட்டு வந்தார். மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, நீங்க வேதத்தில் வாசி பாத்தீங்கன்னா திரள் கூட்ட மக்கள் தாவீதின் ராஜ்யத்தை பார்த்தவங்க அவங்க கதை கதையா கேட்டாங்க. தாவீது காலத்துல 40 வருஷம் தேசம் எப்படி இருந்துச்சாம்? அமைதியா இருந்துச்சாம், சண்டை இல்லையா, அங்க நல்லா இருந்துச்சா. தாவீது ராஜா கோலியாத் வந்தா அவ்வளவுதான், ஒரு கவன்கல்ல சுத்தி அடிச்சாரு, விழுந்தான். எத்தனை ராட்சதர்கள் எழுப்பினாலும் 40 வருஷம் தாவீது காலத்துல இஸ்ரவேல் ராஜ்யம் அவ்வளவு பிளஸிங்கா இருந்துச்சாம். அதே மாதிரி இந்த ராஜா வருகிறார், அவர் நம்மளுக்கு எப்படி மாத்தி கொடுக்கணும்? தாவீதின் காலத்து ராஜ்யத்தை மாதிரி அப்படி சொன்னாங்க. பாருங்க, நீங்க வேதத்துல வாசி பாத்தீங்கன்னா அந்த வசனம் அப்படியே போடப்பட்டிருக்கிறது. தாவீதின் காலத்துல நீங்கள் மார்க் 11:9 வாசிங்க. 11:9 மார்க் 11:9 பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்திலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதா. மக்களுடைய கணிப்பு என்ன ஆயிடுச்சு? தாவீது காலத்துல 40 வருஷம் நல்லா சாப்பிட்டாங்க, உண்டாங்க, உறங்குனாங்க, தூங்குனாங்க, வாழ்ந்தாங்க, செழிச்சாங்க. அதே மாதிரி ஒரு ராஜ்யம் திரும்ப வரணும். அடிமைத்தனம் இல்லாத ராஜ்யம், ரோமர்களுடைய கைகளிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு ராஜ்யம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, அப்படி அவங்க ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் உலக பிரகாரமான ஒரு தாவீதின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வரல. ஆவிக்குரிய வாழ்க்கையில, அடிமைத்தனத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கையில, பாவத்திலும் அசுத்தத்திலும் இச்சையிலும் பொல்லாப்பிலும் இன்னும் சாபங்களிலும் விழுந்து போய் அடிமைத்தனப்பட்ட எல்லா மக்களையும் ரட்சிக்கிற ராஜாவாய் வந்தார். அல்லேலூயா. நம்மை சந்திக்க வருகிற ராஜா யார் தெரியுமா? அவர் தலைமுறைக்கு இருக்கிற ராஜாதி ராஜா, அவர் ரட்சிப்பின் ராஜா. 3வது லூக்கா 19:41 வாசிக்கிறோம். அவர் இரக்கமுள்ள ராஜாவாய் வந்தார். அது மாத்திரமல்ல, லூக்கா 19:41 வாசிக்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால், லூக்கா 19:41 அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து போதுங்க. இரக்கமுள்ள ராஜா, கண்ணீர் விட, கடவுள் கண்ணீர் விடுவாரா? அவருக்கு கண்ணு இருக்குதா? காது இருக்குதா? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இருக்குதா? நான் இவ்வளவு வேதனைப்படுறேன் என் வாழ்க்கை பொறுத்தா, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா கடவுளுக்கு? எனக்கு எத்தனை தடவை மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, கடவுள் இருந்தா கொஞ்சம் கூட இறங்க மாட்டாரா? என் வாழ்க்கைக்காக இறங்கப்பட மாட்டாரா? எத்தனை பேர் கேட்கிறாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நம்மை சந்திக்க வருகிற தெய்வம், அவர் இரக்கமுள்ள ராஜா. அல்லேலூயா. கண்ணீர் விட்டாருங்க. வேதத்துல ஆண்டவர் லாசருவின் கல்லறை அண்டையில நின்று கண்ணீர் விட்டார். கெத்செமனே தோட்டத்துல அவர் ரத்தம் வேர்வையாய் சிந்தக்கூடிய அளவுக்கு கண்ணீர் விட்டு, மிகுந்த சத்தத்தோடு கண்ணீர் விட்டு ஜெபித்தார். எபிரேயர்ல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எங்க நம்ம வாசிக்கிறோம்? அவர் கண்ணீர் விட்டார், நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். இரக்கமுள்ள ராஜா, அழிந்து போகிறவருடைய அழிவை விரும்பாதவர், சாகிறவருடைய சாவை நான் விரும்புவதில்லை. ஆண்டவர், நீ பைபிளை வாசிச்சு பாருங்க, எந்த இடத்திலாவது நீ எப்படி கெட்டுப்போ, நீ எப்படி பிழைச்சிக்கோ, நீ எப்படி வாழ்ந்துக்கோ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எங்கேயாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? நீங்க வாசிச்சு பாருங்க. கடமைக்கு நீங்க பைபிள் வாசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க கவனத்தோடு வாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை குறித்து, உங்கள் தாயை விட, தகப்பனை விட, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட, இன்றைக்கு நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் குடும்ப பின்னணியை விட உங்கள் மேல் இரக்கமுள்ள ஒரு தெய்வம் உண்டு, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம். யோனா நினிவே பட்டணம் அழியன்னு சொல்லி 3 நாள் பிரயாண தூரம் நினிவே பட்டணம். ஆனா அவன் 3 நாள் பயணம் பண்ணி கூட பிரசங்கம் பண்ண விரும்பப்படல. அவன் ஆசைப்பட, அவருடைய ஒரே மோட்டிவ் என்ன? இந்த மக்கள் அழியணும், சாகணும்,
ஒளிஞ்சு போகணும். அதுதான் அவருடைய நோக்கம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல, ஆண்டோட நோக்கம் அதுவல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணா, சுருக்கமா பிரசங்கம் பண்ண. நான் கூட நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சுருக்கமா பிரசங்கம் பண்ணா இன்னும் 40 நாள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போறோம். அந்த பட்டணம் அழிகிறத பார்க்கறதுக்கு அழகா உட்கார்ந்து அப்படியே ஒரு செடிகளை உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 120,000க்கும் மேல மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க அழிக்கிறது எனக்கு பிரியமா இருக்குமா? நான் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் அல்லவா? நான் எப்படி இறங்காம இருப்பேன்? என்ன பார்த்து கூப்பிடுறாங்க, ஆண்டவரே. யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கினாலும் இறங்குவாரு அப்படின்னு சொல்லி மக்கள் கண்ணீர் விட்டு கதறுறாங்க. பால் குடிக்கிற குழந்தைக்கு கூட பால் கொடுக்காம, ஒரு ஆட்டுக்கு கூட தண்ணி காட்டாம, ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் காட்டாம, அவங்க பச்சை தண்ணி கூட வாயில படாம உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் இறங்கினார். அவர்களுக்கு செய்வேன் என்கிற தீங்கை செய்யாமல் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. இரக்கமுள்ள ராஜா. இன்னைக்கு ஒருவேளை அவருக்கு கல்லு மனசா, ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு? இல்லைங்க, நீங்க இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்குது. இன்னும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது ஏதோ இருக்குது. ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது ஏதோ இருக்குது. நீங்க கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்துல இறங்கி போங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்னை நீ சந்திக்க வருகிறீர். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சவுலை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார். சவுலை சந்திக்க வந்தார் ஆண்டவர். நீ என்னையா துன்பப்படுத்துற? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உன் செயல்களால, வாழ்க்கையால, பேச்சால, நடக்கையால நீ என்ன துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற. நீ கொஞ்சம் இறங்கி வாப்பா, நான் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. மோசே கொலைகாரன், கையில பட்டயத்தை எடுத்து மேற்கொள்ள வேண்டும் சொல்லி பிடிச்செல்லாம் நின்னவன் முடியல. ஓடுனா ஓரேப் என்கிற பர்வதத்துல அக்கினியாய் ஆண்டவர் இறங்கி மோசே கூட்டார். ஓடுனா விலகி, இங்க வா, ஒன்னு நான் பயன்படுத்த. ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் அவரை சந்தித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நாள். சகோதரனே, சகோதரியே, சாலிகிராமம், ஈசிய, தூய தோமா திருச்சபையே, இந்த நாள் உங்களை என்னை ஆண்டவர் சந்திக்கிற ஒரு நாள். வசனத்தின் மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கார். எனக்கு தெரியும், ஆண்டவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சவுலை சந்தித்த ஆண்டவர் ஒரு மோசேயை நான் பிரயோஜனமற்றவன், உதவியற்றவன் என்பதை என்று நினைத்த மோசேயை சந்தித்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மையும் சந்திக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், தாழ்மை உள்ளவர். தாழ்மை உள்ளவர். நாம் ஆராதிக்க அந்த தாழ்மை நம்ம கிட்ட உண்டா? அந்த நீதி, நம்ம நீதி எல்லாம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் தெரியுமா? அந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். நிறைய இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறவர். கண் கண்டபடி அவர் செய்கிறவர் அல்ல, காது கேட்கிறபடி தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. பிரதர், நம்ம நினைக்கிறோம் அவங்க யாராவது சொன்னாங்கன்னா அப்படிதானோ அப்படி நம்ம எழுதிறோம். இவங்க இப்படிதான் ஐயா, இப்படி சொல்றாங்க, இவங்களை பத்தி அப்படிதான் கண்ணால பாக்குறோம், அவங்க அப்படிதான் தீர்ப்பு எழுதுறான். ஆண்டவர் தீர்ப்பு அப்படி இல்லை. அவர் கண் கண்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டாரு, காது கேட்கிறபடியும் அவர் தீர்ப்பு செய்ய மாட்டாரு. அவருடைய நீதியின்படி, அல்லேலூயா, அவருடைய நீதின்னு ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நீதியின்படி உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சார்ந்து கொண்டால் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உனக்கு ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாய் ஆனால் நலமாயிருக்கு. லூக்கா 12:42 ஆண்டவர் சொல்றார், உன்னை சந்திக்கிற நாள், இந்த நாள் துதியின் நாள்,
இந்த நாள் பியூரிபிகேஷன், நம்மை எல்லாம் சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய நாள். இந்த நாள் ஆண்டோட வல்லமை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாள். அந்த நாளிலே நம்மை சந்திக்க வருகிற ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ராஜாதி ராஜா, அவர் ரட்சிக்கிற ராஜா, அவர் நீதி உள்ள ராஜா, இரக்க குணம் உள்ள ராஜா, மனத்தாழ்மை உள்ள ராஜா. அந்த ராஜா நம்மளை சந்திக்க வருகிறார். திருச்சபையே, இன்னும் தாமதம் ஏன்? ஒரு யாக்கோபுவை ஆண்டவர் சந்திக்க வந்தபோது, நான் எத்தன், நான் ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே, நான் ஏமாத்துறவன் ஆண்டவரே, அப்படியே ஒப்பு கொடுத்தான். அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று, தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.